இவ்வளோ சின்ன கிராமத்தில் இவ்வளோ க்ரௌடு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எப்பவும் மாற்றத்துக்கு உங்களுக்கு தெரியும், மாற்றன்ற ஒரு அமைப்பு ட்ரஸ்ட் மூலிமா ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டி கொடுக்கறது, அப்புறம் ஓப்பனார் சர்ஜரி பண்ணுறது, அப்புறம் 10 டிராக்டர் கொடுத்தது, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். 10 டிராக்டர் கொடுத்துட்டேன். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என் மேனேஜர் வந்து சொன்னார், சார் வெளியே இன்னொரு டிராக்டர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, வெளியே நிற்குது சார்னு சொன்னார். இல்லையே, நான் 10 டிராக்டர் ஆர்டர் பண்ணேன், அது கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு. வெளியே இன்னொரு டிராக்டர் நிற்குது பாருங்கன்னாரு. வெளியே போய் போனால் நம்ம எஸ்ஜி சூர்யா சார் நிற்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இவர் மாற்றத்தில் சேரும்போது சார் சொன்னார், எனக்கு ஷூட்டிங்லாம் பிஸியாக இருக்கும், நான் கேப் பார்த்து நான் வந்துடுறேன் மாஸ்டர், என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணுவார்னு நினைக்கல. ஏன்னா ஒரு டிராக்டருடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 to 10 லட்ச ரூபா கிட்ட வரும். ஸோ அவருடைய சொந்த செலவில் இந்த டிராக்டரில் நான் ₹1 கூட போடல. அவருடைய சொந்த செலவில் அந்த டிராக்டருக்கு அனுப்பி, அந்த டிராக்டர் கம்பெனிக்கு அனுப்பி, அவரே அதை புக் பண்ணி என் வீட்டாண்ட இடத்துல நிற்க வச்சு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார், நீங்கள் போய் உங்கள் கையால் கொடுத்துருங்க மாஸ்டர்னு. ஐயோ, மாற்றத்தினுடைய அழகு என்னென்னா, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என் கையில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார், அவங்கவுங்க கையாலேயே பண்ண வைக்கணும். இதுக்கு அக்கௌண்ட்டுனே ஒன்றும் இல்லை, கஜானா இருந்தால் தான் எல்லாம் கை வைப்பாங்க, இதுக்கு கஜானாவே இல்லை. ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையாலேயே வந்து பண்ணோம் சார். அப்புறம் நீங்கள் டிராக்டர் கொடுக்குறத விட அந்த ஊருக்கு மக்களுக்கு வந்து உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். சார் இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் ஹைதராபாத்லேருந்து இந்த நாளை ஒதுக்கி கொடுத்து, அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்திருக்காரு. மாற்றத்துக்கு நான் ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து சேர்ந்தார். தம்பி கேபி வைபாலா, அருந்தாங்கி நிஷா, இந்த மாதிரி நிறைய பேர், என்னுடைய தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைமில் மாற்றத்துக்காக ஒரு டிராக்டர் கொடுத்த என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. ஜிகிர்தண்டாவில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ அதே சந்தோஷம் இப்போ மாற்றத்தில் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க சார். அந்த என்னுடைய ஐடியாவே என்னென்ன சார், இந்த மாற்றம்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த எண்ணம் வரணும் சார். ஃபர்ஸ்ட் மற்றவங்களுக்கு கொடுத்தா கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருன்றது எண்ணம் வர வைக்கணும் தான். உங்கள் மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது இல்லை சார், இன்னும் 100 பேர் வருவாங்க. ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நன்றியை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சார் பேசிட்டேன், ஒரு நிமிஷம் சார் பேசிட்டேன், நாங்கள் வந்த கண்டிப்பாக பேசிடுறோம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திக்கிறதுல. இந்த தேனம்பாக்கம் மக்களோட சேர்ந்து உங்களை பத்திரிகை நான் சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். மாஸ்டரோட பழக்கம் வந்து எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சாலும் ஜிகிர்தண்டா படத்தில் நடிக்கும்போது 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அந்த ஜிகிர்தண்டா படம் ஷூட்டிங் முடிஞ்சப்போ அங்கே ஒரு சித்தர் கோயில் இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம போகலாம் வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போனார் மாஸ்டர். 2 பேரும் மாஸ்டர்ஜியும் நானும் நடந்து போய் அங்கே போய் இருக்கும்போது அந்த சாமியை நான் கும்பிடும்போது மாஸ்டர்ஜி வந்து என் முதுகில் கை வச்சு உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு மனசார சொன்னார். அவர் வந்து மற்றவர்களுக்கு வந்து அந்த உதவி செய்வதிலும், மற்றவர்களுடைய அன்பை காட்டுவதிலையும், மற்றவங்களுக்கு ஒரு நேசம் காட்டுவதிலையும் அந்த தாய் உள்ளத்தை நான் எப்போதுமே நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்போ நான் என்ன எடுத்தேன், நான் எம்நாட்ட பெரிய சோஷியல் ஒர்க்கர்லாம் கிடையாது. ஆனால் மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ he has come out with an idea, ஒரு நியூ ஐடியா. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆளுங்களுக்கு வர வேண்டிய தோன்றக்கூடிய ஒரு ஐடியாவை அவர் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு நாள் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஐடியா நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னா, நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சு எல்லாம் செய்யறத விட ஒவ்வொருத்தரோட கையாலேயே இன்னொருத்தருக்கு உதவி செய்ய சொல்கிறது, அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மெயின் பாயிண்ட் என்ன நான் அதில் பிரமாதமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் கூட கேட்டேன், நானும் இந்த மாற்றத்தை சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த ஐடியா பிடிச்சா நான் சேர்ந்துட்டு மாஸ்டர்கிட்ட நீங்கள் யாருக்கு கை கட்டுறீங்களோ நான் உதவி பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் அந்த அமௌண்ட்டை போட்டுறேன், நீங்கள் எடுத்து உதவி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை சூர்யா சார், இந்த மாதிரி மாற்றம்ன்ற இந்த பூமி இந்த உலகத்துல இது ஒரு அக்கௌண்ட்டோ கஜானாவோ கிடையாது. ஏன்னா அதை நம்ம உலகத்துல வச்சிருந்தா அதை பல பேர் திருன்னு ஒரு பிளான் போட்டுருவாங்க. நம்ம எண்ணங்கள் சரியா போய் மக்களுக்கு சேர்றதில்லை. அதனால அவங்கவுங்க கையால. ஸோ இந்த மாற்றமுடைய அக்கௌண்ட் எங்க இருக்கு தெரியுமா? சொர்க்கத்துல இருக்கு. இந்த மாற்றம் கஜாலா இருந்து யாராவது பணத்தை திருடன்னு நினைச்சா உயிரை விட்டுட்டு மேலே போனாதான் கிடைக்கும். அதனால தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஐடியா. மாஸ்டர்ஜி சொன்னோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பிடிச்சது. ஸோ நானும் அதில் பங்கெடுத்துக்குவோம். நான் உதவி செய்யறத பார்த்து இன்னும் 100 அவரோட பாயிண்ட் என்னன்னா, நான் உதவி செய்கிறேன் இல்லடா, இதை பார்த்து நீ கூட இருக்க 4 பேருக்கு உதவி செய், இவ்வளோதான் விஷயம். அப்போ நானும் வந்து செய்யும்போது இதை பார்த்து இன்னொரு 4 பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசை வரும்ல, அது வந்தால் போதும். அது வந்தாலே
மாற்றத்தை தொடங்கிய மாஸ்டர் வந்து அவருடைய ஆசை நிறைவேறுது. ஒரு எத்தனையோ வீடியோக்கள் வருது. ஒரு சாங் ஒன்று ஹிட் ஆகின உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எடுத்து ஒரு ரீல்ஸ் போடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு மாஸ்டரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நானும் மாற்றத்தை சேர்ந்துட்டே நீங்கள் போட்டுருங்க. அவரும் சந்தோஷம், உலகமும் சந்தோஷம், நம்மளும் சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பெரிய வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட இருந்து உதவியாக இருந்து உலகம் சிறந்த உலகத்துக்கு போகணும். நாட் ஓன்லி இது இந்தியாவில் இருக்க மக்கள் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, துபாயில் இருக்க தமிழர்கள், உலகத்தில் இருக்க யாராக இருந்தாலும், என்ன மொழி பேசினாலும், என்ன ஜாதியாக இருந்தாலும், என்ன மதமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. அந்த சந்தோஷத்தை மாஸ்டருடைய ட்விட்டரில் ஒரு ஷேர் பண்ணிட்டு மாற்றத்தில் நானும் இணைந்து கொண்டேன்னு சொல்லி போதும், அவ்வளோதான். தட்ஸ் a high for everybody. சார், ஒரு மாற்றம் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த கஞ்சா போதை, அந்த மது போதை, அதனால பல்வேறு பிரச்சனை. இந்த கரூரில் கூட ஒரு பெண்மணி வந்துட்டு மது போதையில நள்ளிரவில் என்னை அழைச்சாங்க அப்படின்ட்டு. இப்போ கூட ஒரு காவலர் காஞ்சிபுரத்தில் தாக்கப்பட்டாங்க. அவரும் அவர் கணவரோட பிரச்சனையாக இருந்தாலும் மது போதை. அவர் நார்மலாக ஒரு சண்டை இருக்கிறது அந்த மதுவால இல்லை ஒரு கஞ்சாவால ஒரு வந்து அது அதிகமாகிடுது. நம்ம என்ன சொல்ல வரோம் சார்? இது இளைஞர்கள் வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் இங்க இல்லை சார். மாற்றம் மூலியமா என்னால என்ன முடியுமோ அதை என்னால என்ன முடியுமோ நான் அதை ட்ரை பண்றதுக்கு விஜய் சூர்யா சார் சேர்ந்திருக்காரு. நல்ல உள்ளங்கள் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்ற அந்த எண்ணத்தை விதைக்கிறது தான் மாற்றத்துடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. இந்த மது, இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் அவரோட கஜானாவே தமிழ்நாட்டு இங்க உலகத்துல வைக்காம மேல வச்சுட்டாரு. அதனால எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சு நீங்க லாஸ்ட் வீக் சொர்க்கத்துக்கு போகும்போது சந்தோஷமா இருப்பீங்க, அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் கூட நான் ராயபுரம் போயிருந்தேன். ராயபுரம் ஏரியாவில் பசங்கள்லாம் இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே தான் அந்த 100 குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஷூஸ்லாம் பண்ணி நம்மளால முடிஞ்சது அதுதான் பண்ண முடியுமே தவிர அது பண்ணிட்டு வந்தோம். லாஸ்ட் வீக் அதை பண்ணிட்டு வந்தோம். நிறைய பேர் மாற்றத்தை நோக்கி அவங்களோட பயணிக்க வராங்க. இது மட்டும் இல்லாத சமூக ஆர்வலை எனக்கு எதனா திட்டம் இருக்குங்களா, இல்லை வேற என்ன மாதிரி திட்டம் இருக்கு? இந்த திட்டம்லாம் ஒண்ணுமே இல்லை சார். யாரெல்லாம் மாற்றத்துல சேர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன இருக்கிறவங்க வராங்களோ எல்லாரையும் சேர்த்துக்கலாம் சார். நம்ம இது வந்து வேற திட்டமோ எண்ணமோ ஃபியூச்சர் இது அது ஐடியாலாம் ஒண்ணுமே இல்லை சார் எனக்கு. அரசியலோட பின்னோக்கத்தில் இருக்கதான்றதும் உங்களுக்கு கேள்வி வருது. அந்த மாதிரி ஒரு இல்ல சார். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. எனக்கு ஐடியா இல்லை, அம்மாவுக்கும் பிடிக்காது சார். இந்திய அரசியல், மத்திய அரசியல், தமிழக அரசியல் எப்படி இருக்கு? மோடி 3வது பிரதமராக இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல 40 பாராளுமன்ற தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்று, அது எந்த மாதிரி பாக்குறீங்க? ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் ஜெயிக்க போறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சு. அரசியல் ரீதியா எந்த இதுவும் வேணாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பல இளைஞர்கள் சேர்றதுக்கு விருப்பப்படுறாங்க. அதை எப்படி உங்களை நாடணும்? அதுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, எல்லாம் சேர்ந்துட்டு தான் சார் இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க சைடு அவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் நானே அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, மாசம் உங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்றாங்க. இது அக்கௌண்ட்ல எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை, மாற்றத்துக்கு அக்கௌண்ட்டே இல்லை. நீ பண்ணணும்னு நினைச்சினா நல்லது பண்ணினா அக்கௌண்ட் மேல இருக்க தவிர எனக்கு அக்கௌண்ட் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.